ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ರೂಪಾಯಿ. ಕೃಷ್ಣಗಿರಿ ಡ್ಯಾಮ್ ಹತ್ರ ನೊರೆ ಹೋಗ್ತಿದೆ. ಇದು మన ಆವಲ್ಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕೆಲವರಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇದೆ. ಆವಲ್ಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇಂದ ಏನೇನು ಆಗ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿಂದ ಹೊಸೂರು ಜನಕ್ಕೆ पानी आना इंसान को खाना नहीं तो भी गुजार लेता पानी नहीं तो नहीं गुजारता. தளபதி விஜய் சிஎம் அம்மா நீங்க தான சொன்னீங்க ஒரு டைம் நான் சொல்ல தெரியுமா. This looks like snow, right? No, this is poison and it is affecting our farmers, our cattle and our land. விவசாயத்துக்கு மட்டும் தான் பயன்படுதா, குடிக்க மட்டும் தான் பயன்படுதா, எல்லாத்துக்கும் தான் பயன்படுது. அந்த விஷ தண்ணியை தான் குடிச்சிட்டு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மாமா சீக்கிரம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அண்மை காலமாகவே இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பலரும் ஒரு பிரச்சனை குறித்து பேசி வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். இன்னும் சிலர் சேவ் ஃபார் கெலவரப்பள்ளி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். அப்படி பலரும் இதை பற்றி பேசுவது ஏன், நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்ப்பதற்கு பனி உறைந்திருப்பது போல காட்சியளிக்கும் அணையின் நீர் முழுவதும் நுரையாக மாறி துர்நாற்றம் வீசுவதும் மீன்கள் செத்து மிதக்கும் காட்சிகளும் காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்தி மலையில் உருவாகும் தட்சிண பினாகினி என்னும் தென்பெண்ணை ஆறு 430 கிலோமீட்டர் பயணித்து இறுதியில் தமிழ்நாட்டின் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்று நீரை பயன்படுத்தி தமிழகத்தில் மட்டும் 40,000 ஏக்கர் விளைநிலங்களும் அதேபோல் ஓசூர் கெலவரப்பள்ளி அணை மூலம் சுமார் 8,000 ஏக்கர் நிலங்களும் பயனடைகின்றன. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் வெளியேற்றப்பட்ட போது அதிக அளவில் நுரை பொங்கி வெளியேறியது. அன்று முதல் இன்று வரை 400 கன அடிக்கு மேல் நீரை வெளியேற்றினாலே ரசாயன நுரை பொங்கி வெளியேறுவதுடன் கடும் துர்நாற்றமும் வீசுகிறது. மேலும் இந்த நீரை விவசாயத்திற்கு மட்டுமின்றி ஆடு மாடுகளுக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நுரைகளுக்கு அருகிலோ அல்லது ஆற்றுக்கு அருகிலோ சென்றாலோ உடல் முழுவதும் ஒருவித அரிப்பு ஏற்படுவதுடன் தொற்று நோய் பரவும் அவல நிலை உள்ளது. ரசாயன நுரைக்கான காரணம் குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மாநகரில் உருவாகும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் பெள்ளந்தூர், அகரா மற்றும் வர்த்தூர் ஏரிகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கிறது. இந்த கழிவு நீரே தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து கெலவரப்பள்ளி அணையை அடைவதால் அணை நீரில் கடும் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வருகிறது. குறிப்பாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்யும் காலங்களில் கெலவரப்பள்ளி அணைக்கு அதிக அளவில் நீர்வரத்து ஏற்படும். அப்போது அணையின் உபரி நீர் வெளியேற்றப்படும் இடத்தில் அதிக வேகத்தில் நீர் விழுவதால் கழிவு நீரில் உள்ள பாஸ்பேட் மற்றும் பிற கரிம மாசுக்கள் காரணமாக அதிக அளவில் நுரை உருவாகுகிறது. பின்னர் நீர் கிருஷ்ணகிரி அணை நோக்கி பாயும் போது நுரை படிப்படியாக குறைகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2020 ஆண்டு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து கூட்டு ஆய்வுக்குழுவை அமைத்தது. அந்த குழு நடத்திய ஆய்வில் பெங்களூரு நகரில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரே கெலவரப்பள்ளி அணையில் தொடர்ந்து ஏற்படும் மாசுபாடு மற்றும் நுரை பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சனையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. இந்த வழக்கு தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தொடர் கண்காணிப்பில் உள்ளது. கர்நாடக அரசின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் நாளொன்றிற்கு சுமார் 1329 மில்லியன் லிட்டர், அதாவது 133 கோடி லிட்டர் கழிவுநீர் உருவாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் மிக அதிக அளவிலான மலக்கழிவுகள் மற்றும் கோலிஃபார்ம் கிருமிகள் கலந்ததாக பதிவாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக கெலவரப்பள்ளி அணையிலிருந்து கீழ் நோக்கி வரும் நீர்
கிருஷ்ணகிரி KRP அணையை அடையும் போது நுரை உருவாகும் தன்மை பெருமளவில் குறைந்தாலும் நீரில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் காரணமாக பாசி மற்றும் ஆகாய தாமரைகள் அதிகமாக வளர்கின்றன. இதனால் கிருஷ்ணகிரி அணை நீர் பச்சை நிறத்தில் காணப்படுவதுடன் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு மீன்கள் உயிர் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மீன்வளத்துறை அலுவலர்கள் கிருஷ்ணகிரி KRP அணையில் உள்ள நீரில் மாதிரி எடுத்து ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் அணையில் உள்ள நீரில் வழக்கத்தை விட நைட்ரேட் அம்மோனியா போன்றவை அதிகரித்தது தெரியவந்தது. பொதுவாக 40 முதல் 400 மில்லிகிராம் மட்டுமே காரத்தன்மை இருக்க வேண்டும். ஆனால் அந்த நீரில் காரத்தன்மை 600 மில்லிகிராமாக உயர்ந்துள்ளது. எனவே நீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்துள்ளதாகவும் இதனால் கிருஷ்ணகிரி KRP அணை மீன் வளர்க்க தகுதியற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுமக்கள், விவசாயிகள் என பலரும் போராடி வரும் நிலையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கர்நாடக அரசு எந்த ஒரு சிறு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. நாளுக்கு நாள் ரசாயன நுரையானது அதிகரித்து வருகிறதே தவிர குறைந்த பாடில்லை. கடந்த 1 மாதமாக ஒசூர் கெளவரப்பள்ளி அணையில் கடும் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி வெளியேறி வரும் நிலையில் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்தி விவசாயத்தை பாதுகாக்க கோரி தற்போது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் களத்தில் இறங்கியுள்ளனர். அந்த விஷ தண்ணியை தான் குடிச்சிட்டு மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. தண்ணி பட்டா புல்லே கருப்பாயிருந்தாங்க. சோத்துல பட்டா வயிற்றுல பட்டா என்ன ஆகும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரள மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து கடும் கண்டனத்தை அவரவர் பாணியில் பதிவு செய்து வருகின்றனர். ಇದು మన ಆವಲ್ಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಕೆಲವರಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇದೆ. ಕೆಲವರಪಲ್ಲಿ ಡ್ಯಾಮ್ ಇಂದ ಏನೇನ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಇಲ್ಲಿಂದ ಹೊಸೂರು ಜನಕ್ಕೆ पानी आना इंसान को खाना नहीं तो भी गुजार लेता, पानी नहीं तो नहीं गुजारता. கிருஷ்ணகிரி டேம் அப்புறம் நுரை போகுது. விவசாயத்தை காக்க வேண்டும் என பலரும் இந்த பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இந்த போராட்டம் வெற்றி பெறுமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.